தமிழ் மாதங்களில் 8வது மாதமாக வரும் கார்த்திகை அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாகும். காலங்கள் மாறினாலும் பண்பாடு மாறாமல் கார்த்திகை திருநாள் பாரம்பரிய முறையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவ்வகையில் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு நேற்று கொலக்கல்லான் ஜலான் லிம்போகானில் உள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் 10,000 விளக்குகள் ஏற்றப்பட்டன. மாலை சுமார் 7:30 மணிக்கு சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்ட கார்த்திகை தீப உற்சவத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆலயங்களில் நடத்தப்படும் விழாக்களின் வழி மக்கள், குறிப்பாக இந்தியர்களை ஒன்றிணைக்கவும் இந்தியர்களின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கவும் ஆலய நிர்வாகம் அம்முயற்சியை முன்னெடுத்ததாக ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தின் தலைவர் டாக்டர் முருகா சுப்பிரமணியம் கூறினார். இன்னைக்கு இந்த முயற்சி எடுத்து நம்ம சமுதாயத்தை இந்த ஆலயத்தை திரட்டி நம்மளோட பெருமைகளை நம்மளோட பரம்பரைகளை நம்ம எடுத்து சொல்லாட்டி வரும் காலத்தில் உள்ள நம்ம இளைஞர்களுக்கு நம்மளோட ஆலயத்தை பற்றி இல்லை நம்மளோட திருநாள்களை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த முயற்சியில் தான் ஆலயம் என்ன பண்ணாங்க, இந்த திருக்கார்த்திகையை ஒரு வைபவமாக எடுத்து நம்ம மக்களை திரட்டி நம்ம ஆலயத்தை இல்லை நம்மளோட பெருநாளை எப்படி எடுத்து சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த முயற்சியில் இறங்கணும். விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது தொன்று தொட்டு வந்த பழக்கமாயினும் அது என்னென்றும் நலன் தரும் வழிபாடாகவும் கருதப்படுகிறது. அவ்வகையில் 5000 விளக்குகளை ஏற்ற ஆலய நிர்வாகம் முன்னெடுத்த முயற்சி பக்தர்களின் ஆதரவினால் இரட்டிப்பாகி 10,000 விளக்குகளாக ஏற்றப்பட்டது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஆலயத்தின் செயலாளர் சிவா சுப்பிரமணியம் தெரிவித்தார். 5000 விளக்கு ஏற்றி ரொம்ப சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்றது நம்ம ஆலயத்தோட நிர்வாகம் முடிவு பண்ணாங்க. ஆனால் ஒஃபிஷியலாக நம்ம 5000 சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அது டபுளாக ஆகி 10,000 விளக்குக்கு மேலே வந்துருச்சு. அதில் 2000 விளக்கு 3000 விளக்குக்கு மேலேயே மக்களே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இது நான் நம்ம மக்களை பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. நான் ரொம்ப பாராட்டுறேன். மக்கள் ரொம்ப மாறிட்டாங்க நம்ம மக்களுங்க. அதே வேளையில் ஆலயம் முன்னெடுத்துள்ள முயற்சி வரவேற்கத்தக்கது என்றும் இதுபோன்ற கார்த்திகை திருநாளை கொண்டாடுவது இதுவே முதல் முறை என்றும் பக்தர்கள் சிலர் பர்ணாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டனர். இவ்வளோ காலமாக வீட்டில் தான் கார்த்திகை விளக்கு வைப்பாங்க, பிள்ளைங்க தான் செய்வாங்க எல்லாமே. சரி, இந்த தடவை 5000 விளக்கு தான் மொத்த தடவை நான் அனுபவம் பார்த்துருக்கேன். முதல் தடவை தான் எனக்கு பக்கம் தெரிஞ்சு தான் முதல் தடவை 5000 விளக்கு இந்த சுப்பிரமணிய கோயில் வச்சுது. ஸோ அதனால் வந்துட்டு சரி பார்ப்போம், நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து நம்மளும் கார்த்திகை விளக்கு கொளுத்தியாச்சு. ஸோ வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ நேராக கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு ஸோ இந்த விளக்கெலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த இதில் நானும் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதேமாதிரி நானும் கலந்துக்கிட்டேன். இப்போ கார்த்திகை தீபனாலே நம்மளோட இந்தியர்களுக்கு பெரிய ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு பண்பாடு. அந்த பண்பாடை நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். வீட்டில் நாங்கள் விளக்கு போட்டு இந்த பொட்டலங்கில் இருக்கிற சுப்பிரமணிய கோயிலுக்கு நாங்கள் பக்தர்களோட ஒரு 5000 விளக்கு போடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் இந்த பண்பாட்டை வருஷம் இது மாதிரி செய்யணுன்னு நான் வேண்டிக்கிறேன். கார்த்திகை விழா கொண்டாட்டத்தின் இறுதி அங்கமாக முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துடன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை எதை செய்தாலும் அது மனிதனின் நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் வகையில் அறிவியல் ரீதியாகவே செய்து வந்தார்கள். மனிதனின் நல்வாழ்வு ஒவ்வொருவரின் உள்நிலை வளர்ச்சிக்கு உதவுவதோடு அது முக்தி நிலையை நாடி செல்வதற்கு வழி செய்கிறது. அவ்வகையில் ஒளி, ஞானோதயம், விழிப்புணர்வு ஆகியவை முக்திக்கான அடையாள குறியீடுகளாக இருப்பதுடன் அதனை குறிப்பதற்காகத்தான் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வைப்பதை நமது முன்னோர்கள் கலாச்சாரமாகி வைத்திருக்கின்றனர். நம்ம தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அல் ஆஃபீஸுடன் நான் கமலி காளிதாஸ். இதனிடையே
பேரா ஈப்போவில் உள்ள ஈப்போ கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோவிலிலும் நேற்று திருக்கார்த்திகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாலை தொடங்கி பெய்த மழையையும் பொருட்படுத்தாத பக்தர்கள் முருகன் நாமத்தை உச்சரித்தபடி ஆலய வளாகத்தில் தீபம் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மூலஸ்தானத்தின் விளக்கும் ஏற்றப்பட்டது. பின்னர் அனைவரும் காத்திருந்த தருணமான ஆலய கோபுரத்திலும் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டதாக ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தலைவர் ஆர் சீதாராமன் தெரிவித்தார்.